Hi friends, welcome to Relax Recipes. நிறைய பேர் மட்டன் வறுவல் மட்டன் சுக்கா செய்யல சொல்கிறது என்னென்னா அந்த சாஃப்ட்னஸ் இல்லை உள்ளே அந்த மட்டன் ஈரப்பதமே இல்லாமல் ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது. இந்த மெத்தடில் நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், மட்டன் வறுவல் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. 1/2 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்துருக்கேன். மீடியம் சைஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 வெங்காயம் நல்ல பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கணும். 2 தக்காளி, சின்னதாக 2 தக்காளி எடுத்துருக்கேன், அதையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கணும். 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. நான் பட்டை கிராம்பு ஏலக்காய் 3 சேர்த்து திரிச்ச மசாலா தான் யூஸ் பண்ணுறேன். உங்ககிட்ட அது இல்லாட்டி நீங்கள் கரம் மசாலா யூஸ் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூளும் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம இது போக காஞ்ச மிளகாவும் நம்ம வறுத்து திரித்து சேர்ப்போம், அதனால் நீங்கள் மிளகாய்த்தூளை கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதில் 1 கப் போல் தண்ணி சேர்த்துக்கணும். இந்த மெத்தடில் மட்டனை நம்ம தண்ணி சேர்த்து தான் வேக வைக்கணும், அப்போ தான் உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 15 நிமிஷம் ப்ரெஷர் குக் பண்ணிக்கலாம். நீங்கள் விசில் வைப்பீங்கன்னா வழக்கமாக மட்டன் வேகிறதுக்கு எந்த அளவுக்கு விசில் வைப்பீங்களோ அந்த விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ தேவையான மசாலா வறுத்துடலாம். 1/4 டீஸ்பூன் சோம்பு எடுத்துக்கணும். 2 டீஸ்பூன் அளவுக்கு விதை கொத்தமல்லி, 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்து குறைஞ்ச தீயில் வறுத்து எடுத்துக்கணும். இதில் சோம்பு நிறைய சேர்க்கக்கூடாது, 1/4 டீஸ்பூன் தான் சேர்த்துக்கணும். இந்த ரெசிபிக்கு மிளகும் கிடையாது. நல்லா வறுபட்டுட்டு இப்போ இதை குறைன்னு திரிச்சு எடுத்து வச்சுக்கலாம். மட்டன் வெந்துட்டு நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். ஒரு 5 பல் பூண்டை தட்டி சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 10 போல் சின்ன வெங்காயம், சின்னதாக கட் பண்ண வேண்டாம், 1-2 கட் பண்ணால் போதும். சின்ன வெங்காயமாக இருந்தால் நீங்கள் முழுசாக கூட போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, இதை வதக்கிக்கலாம். இது ரொம்ப பொன்முறுவலாக வதங்கக்கூடாது. எப்போதுமே மட்டன் வறுவலுக்கு பூண்டும் சின்ன வெங்காயமும் மட்டனோடு சேர்ந்து வதங்கினா தான் உங்களுக்கு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு வதங்கி வந்தால் போதும். இப்போ நம்ம வேக வச்ச மட்டனை சேர்த்துக்க போகிறோம். நம்ம மட்டன் வேக வைக்கல தண்ணி சேர்த்துருந்தோம், அதில் ஏதாவது தண்ணி இருந்ததுன்னா அந்த தண்ணியோடு சேர்த்துக்கணும். தண்ணி இல்லை, மட்டன் உங்களுக்கு கரெக்டாக குக் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்க வேண்டாம். வேக வச்சதில் தண்ணி இருந்ததுன்னா அப்படியே சேர்த்துக்கோங்க. உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லா இஞ்சி வந்துட்டு ரொம்ப ட்ரை ஆகக்கூடாது. இந்த பதம் இருக்கையில் நம்ம திரிச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பொடியை சேர்த்துடலாம். இந்த பொடியை சேர்த்துட்டு கொஞ்சமாக மல்லி அல்லது கருவேப்பிலை, உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ அதை சேர்த்துக்கோங்க. ஒரு 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் 2 டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குறைஞ்ச தீயில் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சுருங்க. ஃப்ளேம் நல்ல லோவாக இருக்கணும். எண்ணெய் பத்தாதது போல் தோணுச்சுன்னா நீங்கள் இன்னொரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 5 நிமிஷம் ஆயிருக்கு பாருங்கள் எந்த மாதிரி இருக்குன்ட்டு. நம்ம குறைன்னு மசாலா திரிச்சு போட்டிருந்தோம் இல்லையா, அதோட ஃப்ளேவர் ரொம்ப அருமையாக இருக்கும். இதுக்கு மேலே நம்ம மிளகுத்தூள் எதுவுமே தூவ வேண்டியதில்லை. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கருவேப்பிலை வேணால் கிள்ளி சேர்த்துக்கோங்க. இந்த மட்டன் வறுவல் பார்த்தீங்கன்னா ரைஸுக்கு மட்டும் இல்லாமல் டிஃபன் ஐட்டத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் குறிப்பாக நீங்கள் ஆப்பத்துக்கு இது வச்சு சாப்பிட்டிங்கன்னா இந்த ஃப்ளேவர் ரொம்ப அருமையாக ஆப்பத்தோட மேட்ச் ஆகுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ரிலாக்ஸ் ரெசிபீஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள பெல் பட்டனில் நீங்கள் ஆல்ங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.